இந்த ஒரு கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணீங்கன்னா திருமண தடையிலிருந்து விலகி சீக்கிரமே திருமணம் நிச்சயமாகும். இன்னைக்கு நம்ம திருவாரூர் மாவட்டம் மருதுவஞ்சேரி என்ற அழகிய கிராமத்தை கடந்து சென்ற பிறகு ராகு கேதுவிற்கு புண்ணிய பரிகார ஸ்தலமாக விளங்கக்கூடிய காளகஸ்திக்கு நிகரான தென்காளகஸ்தி என்று அழைக்கப்படக்கூடிய பாம்புரநாதர் கோவில் என்று சொல்லக்கூடிய திருப்பாம்பரம் கோயிலுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். போன ஜென்மத்தில் சர்ப்பம் என்று சொல்லக்கூடிய பாம்பிடம் இருந்து நாம் வாங்கக்கூடிய சாபத்தை இந்த ஜென்மத்தில் நாம் அனுபவிப்பதை சர்ப்பதோஷம் ராகு கேது தோஷம் என்று அழைக்கப்படுகிறது. இப்படி ஒரு தோஷத்தை கொண்ட ஜாதகக்காரர்கள் அந்த தோஷத்தில் இருந்து சாப விமோச்சனம் பெற வேண்டுவோர் காளகஸ்திக்கு சென்று பரிகாரங்களை செய்ய முடியலனா தென்காளகஸ்தி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த திருப்பாம்பரம் கோயிலுக்கு வந்து பரிகாரங்களை செய்து முடிக்கலாம். ராகு கேதுவிற்கு சிறந்த நாட்களான ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகு காலம் என்று சொல்லக்கூடிய 4:30 ராகு காலத்துல இந்த கோயிலுக்கு வந்து சிறப்பான பரிகாரங்களை செய்யறது ரொம்பவே விசேஷம். ரொம்ப நாளா திருமணம் தடைப்பட்டு போகுது, தொழில எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்ல, படிப்புல ரொம்ப மந்த நிலை தான் ஏற்படுது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாரா இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 4:30 ராகு காலத்துல இந்த கோயிலுக்கு ஒரு டைமாவது போய் பரிகாரத்தை பண்ணி வந்து பாருங்க. அதுக்கான பலன்கள் கண்டிப்பா உங்களை தேடி வரும். இப்படி ராகு கேது தோஷம் உடையவர்கள் அந்த சாபத்திலிருந்து சீக்கிரம் விமோச்சனம் பெற தென்காளகஸ்தியான திருப்பாம்பரம் கோயிலுக்கு ஒரு தடவையாவது போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க.